அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டர ரேனாலிஸ் டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55 ப்ராப்ளம் கிட்ட டெஸ்ட் சீரிஸ் கேட்டிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டைம் சைன் ஆஃப் 1 பை எக்ஸ் வென் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 0 இஸ் எஃப் கண்டினியூஸ் அட் 0ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆமாம், இது வந்து கண்டினியூஸ் மேப் தான். என்ன ரீசன் அப்படின்னா பாயிண்ட் அட் 0ல் வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், அந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து 0 ஆகும். ஸோ இது எப்படி வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, ஃபார் எனி ரியல் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 sin of 1 by x வந்து lies between -1 to 1. கரெக்ட்டுங்களா? சரி, sin of 1 by x lies between -1 to 1. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் தேவை. அப்போ ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுவோம். -x ஸ்கொயர் லெஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் sin of 1 by x அண்ட் இட் இஸ் லெஸ் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்விச் லெம்மா என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு லிமிட் as x tends to 0 கொடுக்கணும்னு வச்சுக்கிங்களா. as x tends to 0 கொடுத்தீங்கன்னா இந்த பார்ட் 0 is less than or equal to limit x tends to 0 x square times sin of 1 by x which is less than or equal to 0 னு நினைக்கும். இப்போ சாண்ட்விச் லெம்மா அப்படி என்ன ஆகுது, a less than or equal to b less than or equal to a வந்தா b equal to a கன்வெர்ட் ஆகிடும். அது லிமிட்டிங் ப்ராப்பர்ட்டி படி. அப்போ லிமிட் x tends to 0 x square into sin of 1 by x பார்த்தீங்க வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, அது ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் ஆல்ரெடி நான் கண்டினியூட்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட், ஆப்ஷன் பி கரெக்டு. சி ஏன் கரெக்ட் அப்படின்னா இதனுடைய மேக்ஸிமம் பவுண்டே நமக்கு என்ன கிடைக்கும், மாட் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இதனுடைய மேக்ஸிமம் பவுண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் than or equal to மாட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் 1 by x. கரெக்டுங்களா? இட் இஸ் லெஸ் than or equal to எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் வேல்யூ மாட்லெஸ் ஆஃப் சைன் ஆஃப் 1 by x போட போறீங்க. ஓகே, sin of 1 by x. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் லெஸ் than or equal to x square times 1 by x கன்வெர்ட் ஆகிடும். இட் இஸ் ஈக்குவல் டு 1 by x இது. ஓகே, அப்போ எக்ஸ்னு வந்து நிற்கும். ஸோ அப்போது உங்களுக்கு பிஎன்சிஆர் கரெக்ட் இந்த கேஸில் பொறுத்தளவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இந்த புக்லெட் வேணா நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கான புக்லெட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். அது இல்லாமல் எம்சிக்யூஸும் கொடுத்துட்டு வரேன். அதனால் எம்சிக்யூஸும் உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். எம்சிக்யூஸில் வந்து ஊறப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ எம்சிக்யூஸ் வாங்கிட்டாவே ஒரு கம்ப்ளீட்டு யூஜிடிஆர்பி வந்து நீங்கள் படித்த ஃபீல் வரும் அந்த புத்தகம் கையில் இருந்தால். ஸோ எம்சிக்யூஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். என்னுடைய கிளாஸஸ் நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கணும். ஓகே, இது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவலன்ஸ் டு த கண்டினியூட்டி ஆஃப் எஃப். ஸோ ஒன்று வந்து எக்ஸ்என் வென் எக்ஸ்என் கன்வர்ஸ் டு ஏவா வந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஸ் டு எஃப் ஆஃப் ஏ வந்தால் மேப் ஷுட் பி கண்டினியூஸ். இது டைரக்ட் ரிசல்ட். அதே போல் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி ஃபங்க்ஷன் வேல்யூ இருந்தால் மேப் வந்து கண்டினியூஸ். ஸோ இதுக்கு வந்து ஏஎன்சி கரெக்ட். ஓகே, இப்போ இந்த மேப் பார்ப்போம். இஸ் ஜிஸ் கண்டினியூஸ் ஆர் நாட் கண்டினியூஸ், ஆர் கண்டினியூஸ் எவ்ரிவேர், டிஸ்கனெக்டட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, கண்டினியூஸ் எக்ஸப்ட் அட் 0, டிஸ்கனெக்டட் ஆல் கேபைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x by x ஓட லிமிட் எடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து 1 வரும். ஏன்னா நீங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல் போடுவீங்க, இல்லை எக்ஸ்பான்ஷன் கொடுத்து கூட ரிமூவபிள் கண்டிஷன்ஸ் போட்டீங்க அப்படின்னா வேல்யூ 1 வரும். ஸோ இப்போ மேப் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. ஸோ லிமிட்டிங் வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் தட் மேப் ஷுட் பி கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ டிஸ்கனெக்ட் 0 ஃபால்ஸு, கண்டினியூஸ் அட் ஆல் இது தப்பு, கண்டினியூஸ் எக்ஸப்ட் 0ன்றது ஃபால்ஸு. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ இது பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னா பவுண்டரி வேல்யூ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ 0லையும் 1லையும் லிமிட் கிடைக்கணும். எந்தெந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும், கண்டிப்பாக இது கிடைக்காது. ஏன்னா 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். 0ல் 1 0 அட்டைன் பண்ணும், 1ல் 1 அட்டைன் பண்ணும். இது 0 அன்டிஃபைன்டு, இதுவும் 0ல் அன்டிஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் என்ற 0,1ன்றது கரெக்ட். எக்ஸ் ஸ்கொயருக்கு தான் கரெக்ட். பாருங்கள், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் காம்பாக்ட் செட் வந்து நமக்கு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். அது டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, பவுண்டட் அட் இஸ் மேக்ஸிமம் கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இது சொல்லுங்க. டப்புன்னு பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது போல பாருங்க, எல்லா ஏரியா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இது ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். Let f of x equal to x square by x cube divided by x square plus 1 when x is not equal to 0, 0 when x equal to 0. So this function is differentiable to 0. Derivative வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ f dash of x என்ன பாருங்க, f dash of x equal to லிமிட், அது f dash at 0 பார்க்குறீங்க. லிமிட் x tends to 0 f of x minus f of 0 divided by x ன்னு போட போறீங்க. அப்போ லிமிட் x tends to 0, f of x பார்த்தீங்கன்னா x cube divided by x square plus 1, f of 0 வந்து 0 divided by x ன்னு வந்து நிற்கும். ஓகே, அப்போ லிமிட் x tends to 0 ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆகும் மேலே, அப்போ ஒரு எக்ஸ் கட் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வரும்.
as limit extends to 0 போட்டிங்கன்னா வேல்யூ 0. ஸோ டிஃபரன்ஷியல் அட் 0 தான் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த பாயிண்ட் வந்து 0. அவ்வளோதான், சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி எந்த பாயிண்ட்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ ரிமூவபிலிட்டி வந்து இங்கே நடக்கும். அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனால் போதும், அதான் ரிமூவபிள். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூவாக இருக்கும். ஓகே, ஸோ ரிமூவபிள் டிஸ்கண்டினா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் வரும். இது அன்டிஃபைன்ட் அட் 0. ஸோ இது ரிமூவபிள் வருமா அப்படின்னு பார்த்தா பாயிண்ட் அட் 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ 0 வரும். அப்போது இதுவும் ஆக்சுவலாக ரிமூவபிள் தான். ஸோ சி கரெக்ட் தான், ரிமூவபிள் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் வேல்யூக்கே ஈக்குவலாக இருக்குது. இது வந்து கண்டினியூட்டி, ஆக்சுவலாக இது வந்து ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி கிடையாது. ஓகே, ஸோ கண்டினியூட்டி புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து எதுக்கு வரும், இது ஜம்ப்ன்றது ஃபால்ஸ். அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி எக்ஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒன் சைட் லிமிட்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், போத் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ அதுதான் கரெக்ட் ஜம்ப் லிமிட். ஸோ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், அது பார்த்துட்டு வாங்க. லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், பட் அதனுடைய ஜம்ப் வேல்யூஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. ஓகே, ஸோ இது பாருங்க, பாயிண்ட் அட் 0 லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், என் பாயிண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா யூனிஃபார்ம் கன்டினியூட்டி. டெஃபினட்டாக இது யூனிஃபார்ம் கன்டினியூட்டி, ஏன்னா பார்த்தோன்னே சொல்லலாம். ஏன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்குறீங்க. ஸோ பாயிண்ட் அட் 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து இதுக்கு 0 போயிடும், இது பவுண்ட் ஆகிடும். அப்போ 0 இன்ட்டு எனி பவுண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 0ன்னு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 1ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், 0 லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, இட் ஷுட் பி அன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஒன்லி அந்த டெல்டா கிரேட்டர் தென் 0க்கு ஃபால்ஸ், கண்டினியூஸ் பட் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபால்ஸ். இது பாருங்க, எஃப் கண்டினியூசிட்டியே ஜி டிஸ்கண்டினியூட்டியே வந்தால் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டிப்பாக டிஸ்கண்டினியூட்டியாக இருக்கும், கண்டினியூட்டி கொடுக்க முடியாது. ஓகே, எஃப் வந்து ஒரு கண்டினியூஸ் மேப்பு, ஜி டிஸ்கண்டினியூட்டி அப்படி இருக்குது அப்படின்னா எஃப் இன்டு ஜி மேபி கண்டினியூஸாக இருக்கலாம், எஃப் ப்ளஸ் ஜி வந்து ஆல்வேஸ் டிஸ்கண்டினியூட்டியாக இருக்கும். எஃப் ஆல்வேஸ்ன்றதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா, ஆல்வேஸ்ன்றதுக்கு நம்ம யோசிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் திஸ் தான் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. எஃப் இஸ் கண்டினியூஸ் அண்ட் ஓப்பன் இன்டர்வல் 0, அண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் இருந்தால் த எஃப் கேன் பி மேட் டு பி கண்டினியூஸ் அட் 0. மேபி இருக்கலாம், ஏன்னா கண்டினியூஸ் மேப்பு என் பாயிண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது என்னவா இருக்கும், கண்டினியூட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி பட் கண்டினியூட்டி கிடையாது. ஏன்னா பாயிண்ட் அட் 0ல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பார்க்குறீங்க, உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து 0 வரும். அந்த ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் சைன் ஆஃப் 1/x போட்ட மாதிரி எக்ஸ் டைம் சைன் ஆஃப் 1/x போட்டு பாருங்க. பட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகி ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவல் ஆகுனா தட் கைண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இஸ் கால்டு ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. இது வந்து மீன் வேல்யூ தீரம், எஃப் ஆஃப் 0 லெஸ் தென் 0 லெஸ் தென் எஃப் ஆஃப் 1 இருந்தால் ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஆஃப் சம் பாயிண்ட்ஸ். அதாவது இது நெகட்டிவ் சைன், இது பாசிட்டிவ் சைன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவ் இருக்கு, எஃப் ஆஃப் 0ட வேல்யூ வந்து லெஸ் தென் 0 ஆகும், பாயிண்ட் அட் 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ லெஸ் தென் 0 ஆகும், பாயிண்ட் அட் 1ல ஃபங்க்ஷன் வேல்யூ கிரேட்டர் தென் 1 ஆகும்னா இது பிட்வீன்ல ஒரு பாயிண்ட்டுக்கு இமேஜ் கிடைக்கும், அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் அ பாயிண்ட் ஓப்பன் இன்டர்வல் 0, such that f dash of c equal to 0 or f of c somewhere x கிராஸ் ஆகலாம். ஸோ கவ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கிராஸ் ஆகுன்றது அவங்க சொல்கிறாங்க. எப்சிலான் டெல்டா கண்டினியூட்டி பாருங்க, கிவன் எப்சிலான் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா பாசிட்டிவ் such that mod f of x minus f of a வந்து லெஸ் தென் எப்சிலான் இருந்தால் வென்னர் mod x minus a is less than டெல்டா. ஆப்ஷன் பி கரெக்ட். இது காட்சி கண்டிஷன், யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருந்தால் காட்சி சீக்வன்ஸை காட்சியாக கொண்டு போகும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். இது வந்து நாட் கண்டினியூஸ், ஏன்னா பாயிண்ட் அட் 0ல ஆசிலேட் ஆகும், விச் இஸ் நாட் கண்டினியூஸ் பட் ஷுட் பி a bounded function. அப்போ டிஸ்கண்டினியூட் பவுண்டட்ன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். விச் ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி டிஃபரன்ஷியபிலிட்டி இம்ப்ளைஸ் கண்டினியூட்டி பட் கண்டினியூட்டி நாட் இம்ப்ளைஸ் டிஃபரன்ஷியபிள். அதே போல் யூனிஃபார்மும் டிஃபரன்ஷியபிள் கொடுக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். வெரி வெரி சிம்பிள். இது எஃப் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 0 to இன்ஃபினிட்டிக்கு பார்க்குறீங்க. ஓகே, இது கண்டினியூஸாக இருக்கும், யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும். என்னன்னா டெரிவேட்டிவ் இங்கே பவுண்டு. ஸோ இதில் வந்து டெரிவேட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து பவுண்டா சாரி என் பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், இன்ஃபினிட்டில் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ க்ளோஸ்ட் ஏக்கமா இன்ஃபினிட்டில் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a f of x எக்ஸிஸ்ட் ஆனால் போதும். ஸோ இது மேப் ஷுட் பி கண்டினியூஸாக இருக்கும், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன் பி ஆர் கரெக்ட். அடுத்து இது தியரம் கேரண்டி டு 0 பிட்வீன் ஆப்போசிட் சைன் எதில் வரும், எந்த தியரம் வரும், ஹைனிபரல் வராது, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ தியரம், மீன் வேல்யூ தியரம் வராது, பல்சானஸ் தியரம். ஸோ பல்சானஸ் தியரத்தில் என்ன சொல்லுதுன்னா, எஃப் ஆஃப் ஏ பாசிட்டிவ் எஃப் ஆஃப் பி நெகட்டிவாக இருந்து அப்படி இருந்துச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் ரூட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. அது நமக்கு தெரியும் ஃபங்க்ஷனுக்கு. அதாவது எஃப் ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் 0, எஃப் ஆஃப் பி வந்து less than 0 இருக்குன்னா there exists a root c such that between open interval a comma b ல f of c ஓட வேல்யூ வந்து 0 ஆகும். இதுதான் பல்சானஸ் தியரம். சிம்பிள். இது பாருங்க, இது ஒன்றும் கிடையாது, நியூமரேட்டர் ஃபேக்டர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டா போதும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 போடுறீங்க, எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடுறீங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 வரும். இதுக்கு லிமிட் எடுத்தால் அட் பாயிண்ட் 1ல பார்த்தா 2 வரும். அது வந்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவல் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்றது கரெக்ட்.
ஜம்ப் வருமானா ரிமூவல், அதாவது இது வந்து ஒரு ரிமூவல் கைண்ட் ஆஃப் டிஸ்கன்டினியூட்டி. ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ் ஆர்? ஸோ டெரிவேட்டிவ் பவுண்டடா இருக்கணும். அப்போ எது வரும்? ஆப்ஷன் சி மட்டும் தான் வரும். இது எல்லாமே அன்பவுண்டட் ஆர். சிம்பிள், பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது வந்து கண்டினியூஸ் மேப் தான், பட் நாட் யூனிஃபார்ம். ஏன்னா ஜீரோல அன்டிஃபைன்டு. ஸோ கண்டினியூஸ் பட் நாட் யூனிஃபார்ம்ன்றது ட்ரூ. ஓகே, எவ்ரி கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன காம்பாக்ட் செட் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகே, இது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. எவ்ரி யூனிஃபார்ம் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட். எவ்ரி கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டி ஃபால்ஸ். யூனிஃபார்ம் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன அன்பவுண்டட் இன்டர்வல் வந்து ஷுட் பி பவுண்டட்ன்றாங்க. கண்டினியூஸ் அது தப்பு. ஏன்னா எஃப்எக்ஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்ல வந்து ஒரு அன்பவுண்டட் தான், பட் ஸ்டில் இட் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர் அன்பவுண்டட் செட்டு, மேப் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் பட் பவுண்டட் கிடையாது, அன்பவுண்டட். ஸோ யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி பவுண்டட் டெரிவேட்டிவ்ன்றாங்க, அதுவும் ஃபால்ஸ் தான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்களா? எவ்ரி யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட்ன்றது ஃபால்ஸ். ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபால்ஸ். ஐம் சாரி, யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான அன்பவுண்டட் இன்டர்வல் மஸ்ட் நாட் மே நாட் பி பவுண்டட். கரெக்ட் தான், சாரி சி கரெக்ட் தான். ஏன்னா அங்கே நாட் பவுண்டட் கன்சிடர் பண்ணிட்டேன், மே நாட் பி. ஓகே, கொஞ்சம் கரெக்டாக படிங்க. நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான காம்பாக்ட் செட் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ கண்டினியூஸ் நாட் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் கரெக்ட், ஏ அண்ட் டிஆர் ஃபால்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களை ஒர்க் பண்ண கற்றுக்கணும், அதுதான் தேவை. இது போல் ரியல் ஆனலிஸ்ட்டில் மொத்த கொஸ்டினும் முடிச்சிடுவேன். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினை நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இமீடியட்டாக எம்சிக்யூஸ் வாங்கி படிச்சுக்கங்க. எம்சிக்யூஸ் புக்லெட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அந்த புத்தகம் கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா 40 டேஸில் யூஜிடிஆர்பி சிலபஸ் முடிச்சிடுவேன். ஜஸ்ட் என்னோட வீடியோஸ் வாட்ச் பண்ணணும், என்னோட டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும், அதுவே போதும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.